சென்னை அண்ணா சதுக்கத்தில் இருந்து வடபழனி நோக்கி புறப்பட்ட தடம் எண் 25G பேருந்து பிற்பகல் 2 மணி அளவில் அண்ணா சாலையில் சர்ச் பார்க் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கி விடுவதற்காக நின்றது. பின்னர் அங்கிருந்து பேருந்து புறப்பட்டு சில அடிகள் மட்டுமே சென்ற நிலையில் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. பேருந்து இயக்கத்தில் இருந்தபோது ஏற்பட்ட பள்ளம் காரணமாக அந்த பேருந்தின் முன்பகுதி உள்ளே விழுந்தது. அத்துடன் பேருந்தின் அருகே வந்து கொண்டிருந்த மற்றொரு காரும் பள்ளத்திற்குள் விழுந்தது. நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த பயணிகள் 35 பேரில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பேருந்தின் பின்வாயில் வழியாக பயணிகள் அனைவரும் உடனடியாக கீழே இறங்கினர். பள்ளத்தில் விழுந்த காரில் சென்றவர் மேற்கு முகப்பேரில் வசிக்கும் மருத்துவர் பிரதீப் ஆவார். விபத்தில் காயமின்றி தப்பிய அவர் அருகில் இருந்தவர்கள் உதவியால் காரில் இருந்து வெளியே வந்ததாக கூறினார். லெஃப்ட்ல பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. பஸ் அப்படியே ரோட் சைடில் ரோட்டுக்கு உள்ளே அப்படியே இறங்கிச்சு. நான் டிரைவ் பண்ணும்போது அப்படியே ரோடுக்குள்ளே அப்படியே இறங்கிடுச்சு. காரு டாப்பில் ஆயிடுச்சு. காரு அப்படியே குண்டு மாதிரி ஆயிடுச்சு. ரோடு அப்படியே டோட்டலாக ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே கார் விழுந்துடுச்சு. உடனே பக்கத்துலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சைட் டோரை ஓப்பன் பண்ணோடனே வெளியே லிஃப்ட் பண்ணி என்னை எடுத்துட்டாங்க வெளியே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கார் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட கேப் விட்டு உள்ளே ஃபுல்லாக விழுந்துடுச்சு. திடீர் பள்ளம் காரணமாக சாலையின் இருபுறமும் விரிசல் ஏற்பட்டது. சுமார் 15 அடி ஆழ பள்ளத்தில் பேருந்து மற்றும் காரை ஓட்டுநர்கள் மற்றும் அங்கிருந்தவர்களால் வெளியே கொண்டு வர முடியவில்லை. இதனையடுத்து சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் பேருந்து மற்றும் கார் விழுந்த தகவல் மெட்ரோ ரயில் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை அண்ணா சாலையில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் பேருந்து மற்றும் கார் விழுந்த தகவல் வேகமாக பரவியது. பொதுமக்கள் ஏராளமானோர் அங்கு கூடினர். பலர் அங்கு பேருந்தின் முன்பு வந்து தங்கள் செல்போனில் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து பொதுமக்கள் நுழைந்து விடாத வகையில் அந்த இடத்தை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு திரை கட்டப்பட்டது. அதனையும் மீறி அங்கு வந்த பொதுமக்கள் மீது லேசான தடியடி நடத்தி விரட்டி அடிக்கப்பட்டனர். பள்ளத்தில் சிக்கிய பேருந்து மற்றும் காரை மீட்க KK நகர் பணிமனையில் இருந்து ராட்சத கிரேன் கொண்டு வரப்பட்டது. தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் வரவழைக்கப்பட்டனர். கிரேன் கொண்டு முதலில் பள்ளத்தில் சிக்கியிருந்த கார் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வந்த நிதி அமைச்சர் ஜெயக்குமார் மண்ணின் ஈரப்பதம் திடீரென அதிகரித்திருப்பதால் விபத்து ஏற்பட்டதாக கூறினார். இருப்பினும் சிறிது நேரத்தில் பேருந்து மீட்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மண்ணில் உள்ள ஈரப்பதம் காரணமாக ஒரு சம்பவம் இது போன்ற சம்பவம் ஏற்பட்டுள்ளது. அது துரதிர்ஷ்டவசம். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தும் கூட மண் ஈரப்பதம் காரணமாக இச்சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலை பிரதான சாலையாக இருப்பதனால போக்குவரத்து இடையூறு இல்லாத வகையில் நாளை மாலைக்குள் இந்த சாலை இந்த இடத்துல பள்ளம் விழுந்தது தெரியாத அளவுக்கு ஒரு செப்பனிடப்படும் முழுமையான அளவுக்கு. வருங்காலங்களில் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நிகழ்வுகள் வராத அளவுக்கு நிச்சயமாக அரசும் மெட்ரோ ரயிலும் பார்த்துக்கும். பின்னர் பேருந்தை சுற்றிலும் கயிறு கட்டப்பட்டு அந்த கயிறு கிரேனில் இணைக்கப்பட்டு மேலே தூக்கப்பட்டது. பேருந்தை பள்ளத்தில் இருந்து தூக்க பணியாற்றிய பணியாளர்களை அமைச்சர் ஜெயக்குமார் பாராட்டினார். மெட்ரோ ரயில் பணியால் சென்னையில் இதுபோன்று முதல் முறையாக விபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்து ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மெட்ரோ ரயில் பணிகள் மாநகரங்களில் இந்தியாவின் பல மாநகரங்கள் நாம் செய்யும்போது இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படுவது உண்டு. சென்னையை பொறுத்தவரையிலே இதை ஒரு அனுபவமாக கொண்டு எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சின்ன நிகழ்வு கூட வருங்காலத்தில் வராத அளவிற்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் ஒரு 10க்கும் மேற்பட்ட துறைகள் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்க்கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பஸ்ஸும் காரை ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா பார்த்துங்க. பூமிக்கு அடியில் ஏற்படும் மாற்றம் காரணமாக இது போன்ற பள்ளம் ஏற்படுவதாக மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் பங்கஜ்குமார் பன்சால் தெரிவித்தார்.
சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சிமெண்ட் கலவை கொண்டு நிரப்பிய பிறகு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் சாலை பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நாளைக்கு மார்னிங் டிராஃபிக் தொடர்ந்து நடக்கும். ரெகுலர் மாதிரி தைரியமா போலாம். இதுமே இல்ல, எங்கேயும் எந்த ஆபத்து இல்ல. யூ பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், ஐ அம் அஷ்யூரிங் யூ. பேருந்து மற்றும் கார் மீட்கப்பட்டதை தொடர்ந்து சாலையில் விழுந்த பள்ளத்தை சரி செய்யும் பணி தொடங்கியுள்ளது. நாளை மாலைக்குள் சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து முழுமையாக சீரடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.